நமது ஜாக் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக இன்று 17/11/2025 மாலை 3 மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன். அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் நம்மளுடைய சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவானது. அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது தென்னிலங்கை அருகே நீடித்து வருது. இது வரும் மணி நேரங்களில் மேலும் நம்மளுடைய குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளில் நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் நமக்கு வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான மணி நேரங்களாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா மேலும் தென்கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். தற்போது தென்னிலங்கைக்கு அருகாமையில் நீடித்து வரக்கூடிய இந்த புயல் சின்னமானது வரும் மணி நேரங்களில் குமரிக்கடல் முதல் நம்மளுடைய தென்னிலங்கை வரை நீடித்து காணப்பட இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் இன்று முதல் வருகின்ற நவம்பர் 20 வரை இந்த சுற்று மழைப்பொழிவானது தொடர இருக்கிறது. இன்று மாலை நேரங்களுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக இந்த மழைப்பொழிவானது அதிகரித்து பின்னர் இரவு நள்ளிரவு நேரங்களுக்கு பின்னர் தென் மாவட்டங்கள், தென் கடலோர பகுதிகளில் முதல் சுற்று மழைப்பொழிவானது தொடங்க இருக்கிறது. இந்த முதல் சுற்று மழைப்பொழிவானது தொடங்கி பின்னர் வரக்கூடிய நாட்களில் இந்த சுற்று மழைப்பொழிவானது தீவிரமடையக்கூடும். குறிப்பாக நவம்பர் 20 வரை இந்த சுற்று மழைப்பொழிவானது மிக சிறப்பாகவும் மிக தீவிரமாகவும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை ஒட்டுமொத்த தமிழகத்தின் 38 மாவட்டங்கள் ப்ளஸ் புதுவை, காரைக்கால் உள்பட அனைத்து பகுதிகளிலும் இந்த மழைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக கொங்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என பல்வேறு மாவட்டங்களில் இந்த சுற்று மழைப்பொழிவானது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்க இருக்கிறது. இதன் காரணமாக மானாவாரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மழைநீர் தேங்காத வகையில் அவ்வப்போது தண்ணீரை அப்புறப்படுத்துவது மிகவும் நல்லது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய சுற்று மழைப்பொழிவானது மிக தீவிரமாகவும் மிக பலத்த மழையாக இருக்கக்கூடும் என்பதால் அவ்வப்போது தோட்டங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவது மிகவும் நல்லது. அதே வேளையில் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை என்னவென்றால், மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் குறிப்பிட்ட நவம்பர் 20 வரை கடல் காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 45 முதல் அதிகபட்சமாக 60-65 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக குறிப்பிட்ட கடலோர பகுதி மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக குமரிக்கடல் முதல் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளில் மணிக்கு குறைந்தபட்சமாக 55 முதல் அதிகபட்சமாக 60-65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். குறிப்பாக நமக்கு டெல்டாவின் தெற்கு பகுதியான கோடியக்கரை முனை, நாகப்பட்டினம், வேதாரண்யம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். சில நேரங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கடல் காற்றின் வேகம் வீச வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் வடகடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளிலேயும் இந்த கடல் காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 35 முதல் அதிகபட்சமாக 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில நேரங்களில் 50-55 கிலோமீட்டர் வேகத்திலும் நாம் எதிர்பார்க்கலாம். அதனால் தமிழக கடலோர மீனவர்கள், தெற்காந்திரா பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள், மேலும் நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளா பகுதிகளிலையும் மணிக்கு கடல் காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக 35 முதல் அதிகபட்சமாக 50-55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதன் காரணமாக இலங்கை, தென் கடலோர பகுதிகள் மேலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நவம்பர் 20 வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற வானிலை தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.